வணக்கம் வந்தாச்சங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழாம் சேனலில் சீசன் 3ல் எபிசோட் 21 என்ன பார்க்க போகிறோம்? மிரவக் சேனலோட டே 19 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மிரவக் எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நன்றி சொல்ல போகிறோம். அதாவது தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஸோ அப்படி நன்றி சொல்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் தேட போகிறதில்ல. நம்மக்கிட்டே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கும் நம்ம தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் ஐயோ நான் இன்றைக்கும் ஆஃபீஸ் பண்ணுவேன், ஐயோ இன்றைக்கும் அதே காலேஜுக்கு போகணுமா, அதே ஸ்கூலுக்கு போகணுமா, அதே பண்ணணுமா, என்னால் முடியலைப்பா, கண்ணை திறந்தாலே காலை வந்துடுதுப்பா, என்ன தான் பண்ணுறது, கடுப்பாக இருக்குதே அப்படின்ற நபரா நீங்கள்? உங்களுக்காக தாங்க முக்கியமாக இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் கண்களை திறந்தவுடன் உங்கள் பெட்டுக்கோ இல்லை நீங்கள் படுத்திருக்க இடத்துக்கோ, குட் மார்னிங் பெட், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த வார்ம்த் அண்ட் கம்ஃபர்ட் யூ ஹவ் கிவன் மீ டார்லிங், திஸ் இஸ் அ பிளஸ்ட் டே, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் படுத்திருக்க படுக்கைக்கு ரொம்ப நன்றி, உன்னோட ஆறுதலான இடத்திற்கும் நீ கொடுத்த கம்ஃபர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, இன்னோட டே ரொம்ப ஆசமாக ஹாப்பியாக இருக்க போகுது, ரொம்ப பிளெஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ காலையில் உங்களை பார்த்தோன்னே ஒரு நபர் சொல்கிறாங்க, குட் மார்னிங்ப்பா, எப்படி இருக்க, ஜாலியாக இருக்க போல இருக்குது, இனி ஒரு டே வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஹாப்பியாக இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது, ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும்ல, செம்மையாக இருக்க போதுப்பா, இவங்களே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே வார்த்தைகளை நம்மளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்போ பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த டே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நாளை காலையில் எழுந்த உடனே இந்த ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இதுக்காக நான் மறந்துடுவேனோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நாளை காலை எழுந்திரிச்ச உடனே நான் விஷ் பண்ண போகிறேன், இந்த டே செம்மையாக இருக்குது அப்படின்னா நான் விஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி வந்து இதை நீங்கள் நைட்டு கேட்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஸோ அடுத்தது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் உங்கள் பாடியை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த எந்தெந்த விஷயங்களும் ரொம்ப நன்றியோடு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் கண்ணை திறந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் அந்த நன்றியோடு நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது. இதுக்கு பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன்ப்பா, ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கணும், ஒரு கார் வச்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், சூப்பர், வெரி குட். அப்படி இல்லைனாலும் அவங்கக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சொத்து இருக்குங்க. உலகத்திலேயே ஒரு 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 பயங்கரமான விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களோட உடம்பு, அதாவது உங்களோட மூச்சு காற்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மூச்சு காற்றுக்கு, கண்ணுக்கு, காதுக்கு அப்படின்னு எதுக்கு வேணால் நன்றி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் கேட்குறீங்களா, எது மூலமாக கேட்குறீங்க? உங்கள் காதுகள் மூலமா கேட்குறீங்க. அப்போ அந்த காதுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அது எதை வச்சு பார்க்குறீங்க? கண்களை வச்சு தான் பார்க்குறீங்க. அந்த கண்களை வச்சு தான் அம்மா யார், அப்பா யார், பட்டாம்பூச்சி எப்படி இருக்கும், ரெயின்போ எப்படி இருக்கும், சன் எப்படி இருக்கும், மூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த கண்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் கூடவே ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபரை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா நபருக்கு உலகத்தில் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், அப்படிப்பட்ட யாருக்கிட்ட வேணால் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன கெஸ் பண்ணீங்க? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஃபோன். உங்கள் ஃபோனுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஃபோனு உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபோன் பேசணும் அப்படின்னா அது உதவி பண்ணதோ அப்போ நிறைய விஷயம் பண்ணது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஃபோனுக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும் ஃபோனுக்கு, நம்ம ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிறத தனி நம்ம பாட்காஸ்ட் பண்ணுறோமே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி என் ஃபோனுக்கே நான் வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபோன் கொடுக்குதோ அந்த ஃபோனுக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடுக்கு நன்றி சொல்லலாம். எவ்வளவோ பேர் வந்து வீடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரோட்டு ஓரம் படுத்து, இந்த மரத்துக்கு கீழே படுத்துன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் நிலைமை வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சேஃபான ஸ்பேஸில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படின்னாலே அந்த இடத்துக்கே முதல்ல நன்றி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். அண்ட் வந்து உங்கள் உடம்புல இருக்க உறுப்புகள், உங்களுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே உங்களுக்காக வேலை செஞ்சுட்ருக்கு, உங்களுக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு உறுப்புக்கும் நன்றி சொல்லலாம். உங்கள் ஒட்டுமொத்த உடம்புக்கும் நன்றி சொல்லலாம். உங்கள் உறவுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் உறவுகளுக்கு நன்றி சொல்லலாம். அந்த உறவு வந்து 10 பேர் 15 பேர் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒருத்தர் உங்களுக்காக ஒருத்தர் நபர், உங்களுக்கு ரொம்ப ஒரு லோவாக ஃபீல் பண்ணும்போது ஒரு நபர் உங்களுக்காக இவங்க இருக்காங்கப்பா பேசுறதுக்கு அப்படின்ற நபராக இருந்தாலும் சரி, அந்த நபர்கிட்டையும் நீங்கள் நன்றி சொல்லலாம். இல்லைனா உங்களுக்குள்ளேயே ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஸோ அண்ட் ஸோ, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் சிவனே ஃபார் கிவிங் மீ திஸ் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு எந்த ஒரு கடவுளை நீங்கள் நம்பினாலும் அந்த கடவுள்கிட்ட நன்றி சொல்ல முயற்சி பண்ணுங்கள். எப்படி நீங்கள் நன்றியோட ஒரு நாளை தொடங்குறீங்க அப்படின்னா அந்த நாள் சும்மா செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு நாள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
எப்போ ரெடியாக இருக்கீங்களோ, அதாவது உங்களோட பெட்டில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, ரெஸ்ட் எடுக்க, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மைண்டில் நன்றி சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் ஏந்திரிச்சு வெளியே வரும்போது உங்கள் கண்ணாடியை பார்த்து, உங்கள் கண்களை பார்த்து, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஐஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபீலிங் ஹெல்தி டுடே அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்களை பார்த்து நன்றி சொல்லுங்கள், கண்ணாடியை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் கண்ணாடியை பார்க்குறீங்களோ, எப்பப்பெல்லாம் ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறீங்களோ, அந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாக இது வந்து பயங்கரமான ஒரு ஒரு மிராக்கிளாக, ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது இந்த கிரேட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. இது நிறைய சைக்காலஜி சொல்லியிருக்காங்க, நிறைய கோச்சு சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே ஒரு லைஃப் கோச் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீ கிரேட்ஃபுல்னஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஆக்சுவலி ஒரு ஒர்க் ஷாப் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்தி வந்து உங்களை பார்த்துன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நன்றி சொல்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் இருக்க விஷயங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த மேலே இருக்க சக்தி ஏன் தெரியுமா பண்ணுங்களா, இவனுக்கு நான் கொடுத்த விஷயங்களுக்கே ரொம்ப நன்றியோடு இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்குமா வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிராட்டிடியூட் ஜேர்னி வந்து இவங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படிங்கிறத இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கிராட்டிடியூட் ஜேர்னல் ஒன்றும் இல்லை, ஒரு நோட்டை போட்டேன் டெய்லியுமா ஒரு 10 எழுதியிருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த விஷயத்துக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், இந்த பெண்ணுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், இந்த நோட்டுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கிரேட்ஃபுல்னஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க டெய்லியும் 10. இது எழுதும் போது அவங்க லைஃப்பில் பயங்கரமான மிராக்கிள் நடந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எழுதி பாருங்கள், 3 மாதம் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில், நான் கேரண்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அடித்து சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு என்னோட பர்சனலான அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து எழுத முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இது நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்குள்ள. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை லைஃப், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த கைடன்சஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை டீச்சர்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றியோடு இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க, நிறைய சின்ன சின்ன அழகான விஷயங்களை பார்ப்பீங்க, நிறைய நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் யுவர் ஹார்ட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கிவ் அண்ட் ரிசீவ் கிஃப்ட்ஸ் கிரேஷியஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் என்னால் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்க முடியும், அதே மாதிரி எனக்கும் கிஃப்ட்ஸ் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட் அப்படிங்கிறது விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து லவ்வாக இருக்கலாம், அப்புறம் வந்து சந்தோஷமான வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லாட்டி மொமெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன பெண்ணாக இருக்கட்டும் சரி, பென்சிலாக இருக்கட்டும் சரி, அது இன்னொருத்தருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம லவ்வோடு கொடுக்குறோம். இதே மாதிரி லவ் என்னால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே இது சொல்கிறோம். ஸோ அது முக்கியமாக கிவர்ஸ் பயங்கர ரிலேட் பண்ண முடியும். அவங்களால நிறைய விஷயங்கள் கொடுக்க முடியும். அதாவது தன்கிட்ட என்னென்னலாம் கொடுக்க முடியுமே, வார்த்தைகளோ இல்லை அன்போ இல்லை தன்னால் செஞ்ச முடிஞ்ச ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்ன்னு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால ரிசீவ் பண்ணிக்க தெரியாமல் இருக்கும் பலருக்கு. ஸோ அவங்களுக்கு இது பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். அதாவது ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே தெரியாது. அதனால் வந்து அவங்க திருத்துன்னு முழிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு கிவர்ஸ் அது என்ன ப்ராக்டிஸ் டு ரிசீவ் லவ் ஆல்சோ. ஓகே, ஸோ இது முக்கியமாக அது கிவர்ஸ்க்காக தான். அண்ட் வந்து ஐ கிவ் அண்ட் ரிசீவ் கிஃப்ட்ஸ் கிரேஷியஸ்லி அப்படிங்கிற அஃபர்மேஷனை மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே டே 19 மிரர் ஒர்க் எக்ஸசைஸ்லேருந்து கிளம்புறேன். ஸோ மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கா, ஜம்முன்னு போயிட்டுருக்கா, எப்படி போயிட்டுருக்கு? இந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸில் நான் ஒரு புதுசான விஷயங்கள் நான் பாட்காஸ்ட் ட்ரை பண்ணுறேன், அதனால் நிறைய குளருது, நிறைய விஷயங்கள் நடக்குது அண்டு நிறைய அழகான ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டுருக்கு நம்ம பாட்காஸ்ட்டில். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணாதவங்க இன்னும் ஒரு 3 days இருக்குது. ஸோ அந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அமேசிங்கான விஷயங்கள் இந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் நடந்ததை சொல்கிறேன். அந்த மிரர் ஒர்க் புக்கு வந்து என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமேசிங்கான விஷயங்கள் நடந்துச்சு. அந்த விஷயத்த சொன்னால் நிஜமாலே நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அது நான் சொல்கிறதுக்காக நானும் காத்துன்னு இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஹாப்பியாக காத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் எதுவாக இருந்தால், உங்களோட மிரர் ஒர்க் எக்ஸசைஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான @KARIGA32 THE_KRIJ32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்பவளம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சில்லப்பா, நான் வந்து மெயில் ஐடி தான் வச்சிருக்கேன். மெயில் மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. vaananubavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் அடிக்கும். நீங்கள் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மனசை பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய லவ்வோட, நிறைய காதோட, நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். நன்றி ஃபார் போனால் வராது, பொழுதுபோன கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளோடு செலவிடுறதுக்கு. இது போன்ற வேறொரு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.